கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேத புஸ்தகத்தை சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். நன்மையை நான் தருவேன், அதுவும் ஒரு மடங்கு அல்ல, ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங். ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகள். நம்புகிறவர்கள், கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறீங்களோ, ஆண்டவரை யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறதான நீங்க அவருக்கு நேராய் திரும்புவது அவசியம். ஹல்லேலூயா. இதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆங்கில வேதத்தில் இதை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வார்த்தை என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? ரிட்டன் டு த ஸ்ட்ராங் ஹோல்ட் யூ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு. பிரிசனர் அப்படின்னா என்னது? சிறை கைதி. சிறை கைதி. நம்பிக்கை உடையதான சிறை கைதிகளே, நீங்க எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சிறையிருப்பு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சிறையிருப்பை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை. இந்த சிறையிருப்பில் இருக்கிறதான கர்த்தருடைய ஜனம் எங்கே திரும்ப வேண்டும் தெரியுமா? அந்த பலத்த கரத்துக்கு திரும்ப வேண்டும். ரிட்டன் டு த ஸ்ட்ராங் ஹோல்டு. ஆமென். வியாதியில சிறையிருப்பு உண்டு, சத்துருவின் போராட்டத்தில் சிறையிருப்பு உண்டு, பாவ சாப கட்டுகளில் சிறையிருப்பு உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான சமாதான குறைவுல சிறையிருப்பு உண்டு. சிறை அப்படின்னு சொன்னாலே சில காரியங்கள் நம்மால் மேற்கொள்ள முடியாது, அதை பிரேக் பண்ணி நம்மால வர முடியாது. பிரேக் பண்ணி வர முடியாத சில அனுபவங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சிறையிருப்பு. அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோமானால் நாம் அரணுக்கு திரும்புவது அவசியம். ஹல்லேலூயா. எங்கே திரும்புவது அவசியம்? அரணுக்கு திரும்புவது அவசியம். ரிட்டன் டு த ஸ்ட்ராங் ஹோல்ட். நமக்கு பலத்த துருகமா இருக்கிற, பலத்த அரணா இருக்கிற கர்த்தருடைய பிரசனத்துக்கு திரும்புவது அவசியம். ஆமென். கர்த்தருடைய பிரசனம் நம்முடைய சிறையிருப்பை தகர்க்கிறதா இருக்கிறது. நம்ம சில சிறையிருப்புகளை பார்க்கும்போது யோசிப்போம், இது தகர்க்கப்பட வாய்ப்பில்லை அப்படின்னு, இது மாறாது, இதை தகர்க்க முடியாது அப்படின்னு. ஆனா நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது, நம்ம துதிக்கும் போது சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை அசைக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை அசைக்கிறார்? சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைக்கிறார். அந்த சிறையிருப்பை கர்த்தர் தகர்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப சிறையிருப்பு தகர்க்கப்பட வேண்டுமானால் நம்பிக்கை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் எங்கே திரும்ப வேண்டும்? அரணுக்கு திரும்பணும். நீங்க உங்க வீட்டு தெருவில் நடந்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போ இல்லை ஒரு நாயோ உங்களை விரட்டுது, என்ன செய்வீங்க? எங்க ஓடுவீங்க? நேராக எங்கேயாவது ஓடுவீங்களா இல்லை வீட்டுக்கு ஓடுவீங்களா? எங்க ஓடுவீங்க? வீட்டுக்கு ஓடுவீங்க. ஏன் வீட்டுக்கு ஓடுவீங்க? உங்களுக்கு பாதுகாப்பான இடம் எது? உங்க பாதுகாப்பான இடம் எது? உங்களுடைய வீடு. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு பாதுகாப்பான இடம் எது? கர்த்தரின் நாமம். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா இருப்பான். அப்ப கர்த்தரின் நாமத்திற்குள்ளே ஓடுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழும்புவேன், இருளிலே உட்கார்ந்தால் யார் எனக்கு வெளிச்சமா இருக்கிறா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எங்கே ஓட அடைக்கப்பட்டிருக்கிறோம்? இருக்கிறது என்னவோ சிறையிருப்பு. ஆனா அந்த சிறையில் இருக்கிற நான் எங்கே திரும்ப வேண்டும்? அரணுக்கு திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நான் அரணுக்கு திரும்பும் போது அங்கே எனக்கு ஒரு நல்ல நேசர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் என்னை திரும்பவும் சிறைக்குள்ள தள்ளுகிறவர் அல்ல, எனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருகிறவர். ஹல்லேலூயா. எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தரார்? அவரு ரெட்டிப்பான நன்மையை தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டதான சில மனுஷர்களை குறித்து நீங்க வாசிக்கும் போது, யோப் என்கிற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோபை குறித்த காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோபினுடைய அனுபவங்கள் என்ன என்று சொல்லி யோபை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு சொல்லுகிற சில வார்த்தைகளை பாருங்களேன். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. யோபினுடைய கடைசி காலங்களை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையாய் கர்த்தர் யோபுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. யோபுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் யோபுக்கு எப்படி கொடுத்தாரா? இரட்டத்தனையாய் கொடுத்தாராம். இந்த யோபு வாழ்க்கையில் என்ன நடந்தது?
இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யோபனுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யோப குறித்து எழுதியிருக்கு பாருங்க. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். யோபு குறித்து கொடுக்கப்பட்ட சாட்சியை பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இவனை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறா? கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், இவன் உத்தமன் என்று சொல்லி. இப்ப இவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அடுத்த வசனம் சொல்லுது, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அடுத்து இவனுடைய சொத்துக்களை குறித்து எழுதியிருக்கு பாருங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் கிழக்கத்தி புத்திரர்ல எல்லாரும் எப்படி இருக்கிறான்? மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப பெரிய ஆளு யாரு? இருக்கிறதுலே பெரிய ஆளு. இப்போ உலகத்திலே பெரிய பணக்காரர்னா யாரை சொல்லுவோம்? எலான் மஸ்க்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பணக்காரர்னா யாரா இருந்தது? இந்த யோபு. எல்லாருக்கும் தெரியும் இந்த யோபு. ஆனா இந்த யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், உத்தமன், சன்மார்க்கன் என்று ஆண்டவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினவன். இவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. ஒரு நாள் அங்க என்ன நடக்கு பாருங்க. 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன் தெரியும். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீர். ஆனால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, பிசாசு போய் நின்று சொல்றான், யோபு நான் சும்மாவா உம்மை பின்பற்றுகிறான், அவனுக்கு நீர் என்ன பண்ணியிருக்கிறீரு? நிறைய கொடுத்துருக்கிறீர், அதனாலதான் என்ன செய்யறான். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க? நிறைய கொடுத்தா ஆண்டவரை பின்பற்றுவோன்னு இருக்கிறீங்களா? அப்படி இல்லை. இப்போ யோபை கொடுத்து இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ வேணா எல்லாத்தையும் தொட்டுக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அடுத்தது என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் ஒரு ஆள் வந்து சொல்றாரு, உங்களுடைய ஒட்டகத்தை எல்லாத்தையும் ஒருத்தன் ஓட்டிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் சொல்றான், உங்களுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்தது, சிறையாகி போனது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் வந்து சொல்றான், உங்களுடைய 10 பிள்ளைகளும் செத்து போனது. ஒரே நிமிஷத்துல எல்லாமே காலி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம வாசித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் யோபை விட்டு விலகினது. அங்க சொன்னாங்களே 7 குமாரர் 3 குமாரத்திகள், 10 பேரும் அவுட்டு. 7000 மாடுகள் 3000 ஒட்டகங்கள் 500 ஏர் மாடுகள் 500 கழுதைகள் இப்படின்னு இருந்தது இல்லையா, இது எல்லாமே அவுட்டு. எல்லா ஏரியாலேருந்தும் ஒருத்தன் மட்டும் வந்து நின்று சொல்றான், நான் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சேன், இதை சொல்றதுக்கு வந்தேன். எப்படி இருக்கும்? எல்லாத்துலையும் இழந்தான். எல்லாத்தையும் இழந்து போன போதும் யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, கர்த்தரை மறுதலிக்கவும் இல்லை. அவன் செய்த காரியம் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார். அவன் சொல்றான் பாருங்க 21ஆம் வசனத்துல, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யல? பாவம் செய்யல, கர்த்தரை குறித்து குறை சொல்லவும் இல்லை. இழந்தது எவ்வளோ? பெற்றுக்கொண்டது அதிகமா, இழந்தது அதிகமா? யோபுடைய கணக்கான டேலி ஆயிடுச்சு. நம்ம கணக்கு எப்படி இருக்குது? இழந்தது
அதிகம்னு இருக்கு. ஆனா யோபு சொல்ற வார்த்தை என்னது? கொடுத்ததே யாரு? கர்த்தர். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துட்டாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது எல்லாத்துலேயும் நான் என்ன செய்யல? பாவம் செய்யல. கர்த்தரை குறித்து குறை சொல்லவும் இல்லை. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக முடிச்சிட்டாரு. ஒரு வார்த்தை கூட குறை சொல்லலை. இந்த 5 மாசத்தை நம்ம திரும்பி பார்க்கணும். ரெட்டிப்பான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 5 மாசத்துல நீங்க பெற்றுக்கொண்டது ஏராளமாக இருக்கும், இழந்தது கொஞ்சமாக இருக்கும். நீங்க இழந்ததோ அல்லது பெற்றுக்கொண்டதோ எது உங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும், இந்த காலை வேளையில் நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஆண்டவரே, நான் உம்மை குறை சொல்வதில்லை, நான் உம்மை முறுமுறுப்பதில்லை. அல்லேலூயா. என்னை நேசித்த, என்னோடு கூட இருந்த ஜனங்களுக்காக நன்றி. என்னை விட்டு விலகி போன ஜனங்களுக்காக நன்றி. நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்காக நன்றி. நான் இழந்து போன ஆசீர்வாதத்துக்காக நன்றி. நான் அனுபவித்த எல்லா சந்தோஷங்களுக்காக நன்றி. நான் கண்ட எல்லா துக்கத்துக்காக நன்றி. நான் பலத்தோடு இருந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். சில நாட்கள் பலவீனப்பட்டு இருந்தேன், ஆனால் அந்த பலவீனப்பட்ட காலங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உமக்காய் எழுந்து பிரகாசித்த காலங்களுக்காக நன்றி. நான் தடுமாறின காலங்களுக்காக நன்றி. இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் என்னோடு கூட இருந்தீர், என்னை நடத்தினீர். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபினுடைய முந்தின நிலையை பார்க்கிலும் பிந்தின நிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக படித்து பாருங்க. இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி கொடுத்துட்டாரு? இரட்டிப்பாக கொடுத்துட்டாரு. ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் படிக்க வேண்டிய முதல் புஸ்தகம் எது தெரியுமா? வேதத்தில் யோபின் புஸ்தகம். உங்கள் தலையை கொடுத்தாவது அதை படிச்சிருங்க. இது வரைக்கும் யாராவது அதை படிக்காதவங்க இருப்பீங்கன்னா, யோபினுடைய சரித்திரத்தை நீங்கள் உங்கள் தலையை கொடுத்தாவது என்ன பண்ணணும்? அப்படின்னா என்னது? ஏறக்குறை 42 அதிகாரம் இருக்கு. எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு அதிகாரம், நாளைக்கு ஒரு அதிகாரம், 42 நாள் படிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமா போயிடும். காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணிருங்க? முடிச்சிருங்க. அப்போதான் அந்த எஃபெக்ட் கரெக்டாக விளங்கும். உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணணும்? நீங்கள் அதை வாசித்து பாருங்க. உங்க விசுவாசம் பலப்படும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் பலப்படும். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன் எப்படி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான் என்பது விளங்கும். இன்றைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பெற்றுக்கொண்டதற்காகவும் இழந்ததற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டதுக்காகவும் இழந்ததுக்காகவும் கர்த்தரை நீங்க உயர்த்த வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்க. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கெட்ட குமாரனை குறித்து எழுதப்பட்டதை நாம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு பகுதி தான். யார் இந்த கெட்ட குமாரன்? யார் இவன்? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, மூத்தவனும் இளையவனும். இதுல மூத்தவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட இருந்தவன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து இந்த மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இவனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை, பெயர் எழுதப்படவில்லை. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் மூத்தவன், அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனா இருக்கிறான். இளையவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தன் தகப்பனிடத்துல போய் தன் ஆஸ்தி எல்லாம் பிரித்து கேட்டான். என் சொத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. சொத்தை வாங்கினவன் என்ன செய்தான்? ஏதோ தெரியாத கதையை உங்களுக்கு நான் சொல்றேன். தெரியாத மாதிரியே கதை கேட்குறீங்க பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்க போயிட்டான்? தூர தேசத்துக்கு போய் நண்பர்களோடு தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்து கடைசியில ஒரு நிலைக்கு வருகிறான். என்ன நிலைக்கு? பன்றிக்கு வைக்கிறதான தவிடு கூட கிடைக்காத ஒரு நிலைக்கு வருகிறான். இவன் பாவியா பரிசுத்தவானா? இவனை வேதம் எப்படி அடையாளம் காட்டுது? இவனை எப்படி அடையாளம் காட்டுது? எப்படி வேதம் அடையாளம் காட்டுது? இவன் பாவி. எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காம பண்ணியோட பண்ணியா புரண்டுட்டு இவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் அழுக்காக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப அவனுக்குள்ள ஒரு சின்ன உணர்வு வருது பாருங்க. அந்த 17ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். பாருங்க, போதும். இவனுடைய புத்தி தெளிந்தவுடனே இவன் என்ன செய்கிறான்? தகப்பனே, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். இன்றைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மால் நெருங்கக்கூடாதபடி தடையா இருக்கிறது எது தெரியுமா? நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, நம்முடைய கடந்த கால பாவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சில நேரம் யோசிப்போம், நான் இவ்வளோ பாவம் செய்திருக்கிறேனே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியுமா அப்படின்னு. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? தன்னில பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பாவியா இருக்கிறான். அப்ப வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்தல் வரையிலும் வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அவ்வளோ பேரும் எப்படி இருக்கிறாங்க? பாவம் செய்தவர்கள், பாவத்தில் விழுந்தவர்கள், தடுமாறினவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தடுமாறினதோ விழுந்ததோ ஒரு பொருட்டல்ல. ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. நீங்க எங்க திரும்பணும்? அரணுக்கு திரும்பணும். நீங்க அரணுக்கு திரும்பணும். Turn to your stronghold. உன்னுடைய அரணுக்கு திரும்பணும். கர்த்தருடைய நாமமே உனக்கு அரணான பட்டணம், அரணான கோட்டை. அல்லேலூயா. இப்ப இந்த கெட்ட குமாரன் எல்லாத்தையும் இழந்த பிறகு பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காம அந்த தேசத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவனை விரட்டி அடித்த போது அவனுடைய புத்தி தெளிகிறது. அவனுடைய புத்தி தெளிந்தவுடனே அவன் எடுத்த தீர்மானம், நான் எழுந்து எங்கே போவேன்? என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். இங்க தகப்பன் யார்? நம்முடைய தகப்பன். யார் நம்முடைய தகப்பன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அரணுக்கு நான் திரும்புவேன். இவன் புறப்பட்டு வந்தவுடனே அங்க என்ன நடக்கு பாருங்க. ரெண்டு முக்கியமான காரியத்தை அங்க நீங்க வாசிக்க முடியும். இவன் எழுந்து புறப்பட்டு வந்த போது மனசுக்குள்ள நிறைய நினைச்சிட்டு வரான். எங்க அப்பாவை பார்த்த உடனே நான் சொல்லணும் சில விஷயத்தெல்லாம். என்ன சொல்லணும்? அப்பா, பரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செய்துட்டேன். நான் பரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செய்துட்டேன். என்ன உங்க கூலிக்காரர்ல ஒருத்தராக என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி மனப்பாடம் பண்ணி பேசிக்கிட்டே வராரு. இவர் வந்தவுடனே அங்க என்ன நடக்கு பாருங்க, வாசிங்க. 20ஆம் வசனத்தை படிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவனை பார்த்த தகப்பன் என்ன செய்தான்? தூரத்தில் கண்டவுடனே ஓடி மனதுருகி. பாருங்க எப்படி எழுதியிருக்கு பாருங்க. அவனை பார்த்த உடனே தகப்பனுக்கு என்ன வந்தது? மனதுருக்கம். இந்த காலை வேளையில உங்களை பார்க்கும்போது கர்த்தர் மனதுருகுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற கர்த்தர். அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்மளை பார்த்த உடனே ஏசப்பாக்கு என்ன உருகுது? மனசு என்ன பண்ணிருது? உருகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க வரும்போதெல்லாம் நம்மளை பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாரு? மனதுருகிறாரு. மனதுருகி தகப்பன் என்ன செய்தாராம்? ஓடி போய் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இப்ப பையன் யார்கிட்ட பேசுறான்? அப்பாட்ட பேசுறான். பையன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்த டயலாக்ல எவ்வளவு? நிறைய. ஃபுல்லா டயலாக் சொல்ல விட்டாரா? ஃபுல் டயலாக் சொல்ல விடல. அவன் சொல்றான் பாருங்க அந்த இடத்துல, எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் மனதுருகி அவனை கட்டி கொண்ட போது அவன் சொல்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்ல எனக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். தகப்பன் யார்கிட்ட பேசுகிறார்? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அப்படியான்னு கேட்டாரா அவன்கிட்ட? அப்பா யார்கிட்ட பேசுறாரு? பையன்கிட்ட பேசுறாரா? பையன் யார்கிட்ட பேசினா? அப்பாட்ட பேசினா. அப்பா இப்ப யார்கிட்ட பேசுறாரு? தன் வேலைக்காரன், ஊழியக்காரன் இடத்துல அங்க நீங்க வேலைக்காரன் போட்டுக்கிட்டா இன்னும் உங்களுக்கு ஏற்றதா இருக்கும்.
அவங்க வீட்டில் வேலை செய்யற வேலைக்கார இடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து நம்பர் 1, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க. இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும். நம்பர் 2, அவனுக்கு மோதிரத்தை கொடுங்க. கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்க. நம்பர் 3, அவனுக்கு எதை கொடுங்க? இவனுக்கு டபுள் பிளஸிங் இல்ல, இவனுக்கு எத்தனை பிளஸிங்? ட்ரிபிள் பிளஸிங், 3 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இவன் பாவத்தை அறிக்கையிட்டு அப்பாவை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு வருகிறான். இவன் எழுந்து ஓடி வரும்போதே அப்பா இவனை டாப் டு பாட்டம் பார்த்துட்டாரு. இவன்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்றத பார்த்துட்டாரு. இவன் காலில் செருப்பு இல்லைங்கிறத பார்த்துட்டாரு. இவன் வஸ்திரம் நாட்டம் எடுத்திருக்குங்கிறத பார்த்துட்டாரு. இவன் வரும்போதே அதிகாரத்தை இழந்து போய் கூனி குறுகி குற்ற மனசாட்சியோடு அவன் வந்திருக்கிறான். இவன் பிள்ளையா நெஞ்ச நிமித்தி வர வேண்டியவன் இவன் எப்படி வந்திருக்கிறான்? கூனி குறுகி வந்திருக்கிறான். இவனுக்கு நான் மோதிரத்தை கொடுக்கணும். இவன் வஸ்திரம் அழுக்கா இருக்கு, இந்த வஸ்திரத்தை நான் மாற்றி விடணும். இவன் கால்களில் பாதரட்சை இழந்து போய் வந்திருக்கிறான், இவனுக்கு பாதரட்சையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள்! 3. இவனை வாய் திறந்து ஒழுங்காவே பேச விடலை. இவன் என்னெல்லாம் பேச வந்தான், என்னெல்லாம் சொல்ல வந்தான்? பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனிமே உம்முடைய குமாரன் என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை, என்னை யாரா வச்சுக்கோங்க, யாரா வச்சுக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு ஆலயத்துல வந்திருக்கலாம். இந்த ஆலயத்திற்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது உங்களை நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்களை குற்றவாளியாய் தீர்க்காத ஒரு தகப்பன் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அன்பாய் அரவணைக்கிற நல்ல ஒரு தெய்வன் இந்த இடத்துல உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு தெய்வம் உண்டு. உங்களை பார்த்த உடனே உங்க வஸ்திரத்தை மாற்றுவார். உங்களை பார்த்த உடனே நீங்க இழந்து போன அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களை பார்த்த உடனே உங்களுடைய கால்களுக்கு பாதரட்சையை தருவார். ஹல்லேலூயா. வஸ்திரம் உங்களுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேக வஸ்திரம், அதிகாரம் என்கிற வஸ்திரம். வேதம் சொல்லுகிறது, எழும்பு சீயோனே, உன் வல்லமையின் வஸ்திரத்தை தரித்துக்கொள். கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்தாலே அவர் கொடுக்கிறது என்னது? வஸ்திரத்தை தருகிறாரு. நீ தரித்துக்கொள். இந்த வஸ்திரத்தை நீ இழந்துட்டேன்னு நினைக்காத, அந்த வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். நம்பர் 2, கைக்கு மோதிரத்தை தருகிறார். மோதிரம் எதை குறிக்கிறது? உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை நான் எப்படி வச்சிருக்கிறேன்? முத்திரை மோதிரமாக. இப்ப அவன் உள்ள வரும்போது எப்படி வரானா? வேலைக்காரனா வர ரெடியா இருக்கிறான். தகப்பன் மோதிரத்தை கொடுக்கிறாரு. மோதிரத்தை கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வேலைக்காரன் அல்ல, நீ அதிகாரம் உடையவன். நீ இழந்து போன ஸ்தானத்தில் நீ நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது கால்களுக்கு பாதரட்சையை கொடுக்கிறாரு. பாதரட்சைனா என்ன தெரியுமா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சை. எதுக்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சை? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு. டு பிரீச் காஸ்பல், பி ரெடி 24/7. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க 24 மணி நேரமும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை ஆயத்தமாயிருப்பது அவசியம். ஹல்லேலூயா. இப்ப இவன் கெட்டு போய் வந்தவன் இன்னொரு ஆள்கிட்ட போய் நீ கெட்டு போகாதப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு இவனுக்கு வாய் வருமா? இவனுக்கு அதனால தான் செருப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதனால தான் எதை கொடுத்தாரு? செருப்பு கொடுத்தாரு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தன் இருப்பான், இன்னொருத்தன் இருப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னொருத்தவன் டேஞ்சரான ஆளு. இன்னொருத்தவன் யாரு? அந்த இன்னொருத்தவனை நீங்க கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன், இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே கண்ணாடியில பாருங்க தெரியும். அந்த இன்னொருத்தவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க எங்க போய் பார்க்கணும்? நிறைய நேரம் நம்ம பக்கத்திலே பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்துல எல்லாம் பார்க்காதீங்க. அந்த இன்னொருத்தவனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. தகப்பன் இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்ட பிறகு கொளுத்த கன்று அடித்து கொண்டாடுறாரு. உடனே என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க 25ஆம் வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது. மூத்த குமாரன் எங்கே இருந்தான்? வயல். அப்படின்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? வாருமே நேசரே, எங்கே போவோம்? வயல்வெளிக்கு போவோம், கிராமங்களுக்குள் போவோம், திராட்சை தோட்டங்களுக்குள் பிரவேசிப்போம். அங்கே நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு நான் கொடுப்பேன். யாக்கோபினுடைய வாசனை எப்படிப்பட்ட வாசனை? கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. வயல்வெளி என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய சமூகத்தை குறிக்கிறது. அப்ப மூத்த குமாரன் எங்க இருந்து வருகிறான்? நம்ம டேர்ம்ல சொல்லணும்னு வைங்க, அப்பதான் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு வரான். அப்பதான் வரான். வரும்போது அவன் சிக்கன் எடுத்துட்டு வரான்னு வச்சுடுங்க. இங்க வந்தா வீட்டுல பீஃப் மணக்குது.
ஏன்னா அங்க அடிக்கப்பட்டது என்னது? கன்று. இவன் சிக்கனை தூக்கிட்டு வரான், அங்க பார்த்தா கண்ணுக்குட்டியை அடிச்சு என்ன பண்ணிருக்கு? கம்ம கம்மன்னு மணக்குது. ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம கொஞ்சமா வாங்கிட்டு வந்தா, நானும் அப்பாவும் தானே இருக்கிறோம், வேலைக்காரங்களுக்கு யார் பெருசா சாப்பாடு போட போறது? இந்த காலத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அப்ப அன்னைக்கெல்லாம் எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. வீட்டுக்கு வந்தா வீடே திருவிழா மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் உள்ள வந்தவன் அங்க கேட்கறான், என்னப்பா நடக்குது அப்படின்னு. அங்க வாசிங்களேன். ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்களேன். மூத்த குமாரன் வயல்வெளியில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். ஹல்லேலூயா. வீட்டு வாசலுக்கு நெருங்க நேரத்துல பாட்டு சத்தம் கேக்குது, கொண்டாட்டம் கேக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நடக்குதுங்க? எனக்கு தெரியாம என்ன ஃபங்க்ஷன்? எங்க வீட்டுல இருக்கிறது ஒரே புள்ள யாரு? எனக்கே தெரியலையே. தப்பி தவறி இந்த அப்பா மண்டை கண்டே போட்டிருந்தாலும் இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க? கல்யாணத்துக்கும் பேண்டு. அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுல பார்த்தேன், பேண்டு வாசிட்டு இருந்த ஆளை பார்த்தேன். அவர் மேல கொஞ்சம் பூவா இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டால், தெரிஞ்சவர், அடிக்கடி இந்த நம்ம இதில் உள்ள ஃபங்க்ஷனுக்குலாம் அவர் வந்திருக்கிறவர். அப்போ என்னை பார்த்த உடனே அவர் ஒரு வணக்கம் சொன்னோடனே அவர்கிட்ட சொன்னேன், சட்டை பின்னாலெலாம் பூவாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ தான் சாவை முடிச்சுட்டு வரோம். சாவை முடிச்சுட்டு நேராக எங்கே வந்திருக்கிறாரு? அங்கேயும் அதே. நான் இப்போ கேட்டேன், அதே சட்டை, அதே பேண்டு, அதே தானே, எதுவும் மாற்றலாம் மாட்டிங்களான்னு கேட்டேன். பாட்டே அதான் ஃபாதர் வாசிக்கிறோம். அங்க வீட்டில் என்ன பாட்டு ஓடிச்சோ அதே பாட்டு தான் எங்கேயும் ஓடுது, கல்யாண வீட்லையும் ஓடுது. ரெண்டுத்துலையும் ஒரே பாட்டு தான் வாசிக்கிறோம். இதுல எங்க சட்டையை மாத்துறது? அங்க எரிக்கிற இடத்துல லேட் பண்ணிட்டாங்க, அப்படியே என்ன பண்ணிட்டோம், ஓடி வந்துட்டோம். சட்டையெல்லாம் மாத்தினா எத்தனை சட்டை மாத்துறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இவன் பார்த்துருப்பான், வீட்டில் மண்டை கிண்டே போட்டிருந்தா கூட யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? நான் தான் ஏற்பாடு பண்ணணும். ஆனா எனக்கு தெரியாம என்ன நடக்குது? பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் நடக்குதுன்னு விசாரித்தா எல்லாம் என்ன சொல்றாங்க? உன் சகோதரன் திரும்ப வந்தான் என்பதற்காக இவ்வளவு கொண்டாட்டங்கள். இப்ப இவன் என்ன செய்யறான் பாருங்க. இதே வீட்டுக்குள்ள மூத்த சகோதரன் உட்கார்ந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கிறான்? கன்று அடிச்சாங்களா, வேணும்னா வந்து என்ன பண்ணு, சாப்பிடு. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்களா, முடிஞ்சா என்ன பண்ணிக்கோ, ஆடிக்கோ. அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து என்ன பண்றது, நொட்டம் சொல்றது. வீட்டுக்குள்ள வரலன்னா தகப்பன் வெளியே வந்து என்ன பண்றாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா அது கீழே ஒன்றும் எழுதப்படலாம். உள்ள போனானா போலையா, ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையா. யாருக்கு ராஜ விருந்து? யாருக்கு ராஜ விருந்து? இளைய குமாரனுக்கு ராஜ விருந்து. கொடுத்த மோதிரம் கொடுத்ததே, கொடுத்த பாதரட்சை கொடுத்ததே, போட்ட வஸ்திரம் போட்டதே. இப்போ ஒரு பெரிய கேள்வி வரும், ஒரு பெரிய கேள்வி வரும். அப்போ ஆரம்பத்திலேருந்து பரிசுத்தமா இருந்தே வேணும் பெரிய ஏமாளியா அப்படின்ட்டு, இவன் பெரிய ஏமாளியா அப்படின்ட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ ராஜ்யம் வித்தியாசமானது. ஒருத்தவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வயலில் வேலை செய்கிறான், அவனுக்கு கூலி எவ்வளவு? ஒரு பணம். ஒருத்தவன் மதியத்திலேருந்து வேலை செய்கிறான், அவனுக்கு எவ்வளவு? ஒரு பணம். ஒருத்தவன் கொஞ்ச நேரம் வந்து செய்கிறான், அவனுக்கும் எவ்வளவு? நியாயமா இது? முதல்ல வந்தவன் ரொம்ப டென்ஷனாக கேட்டுட்டான் அவர்கிட்ட, இதெல்லாம் செட் ஆகாது, இது சரியில்லை அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்? கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாரு அவனுக்கு. பாரு, அடுத்தவனுக்கு என்ன கொடுக்குறங்கிறதுலாம் உன் பிஸ்னஸ் கிடையாது. உனக்கு என்ன சொன்னனோ அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உனக்கு கொடுத்துருக்குறேன். உனக்கு சொன்னதை வாங்கிட்டு நீ என்ன பண்ணு, அமைதியாக போயிரு. நீ அதை விட்டுட்டு அவனுக்கு ஏன் கொடுத்தீங்களா, நீ என்ன பண்ணக்கூடாது. என் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாயின்னு சொல்வது ஏன் சித்தமானால் உனக்கு என்ன வலிக்குது? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இப்படி சொல்லுகிற உங்களையும் என்னையும் பரலோகத்தில் சேர்ப்பது கர்த்தருடைய சித்தமானால் யார் தடுக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறபடியினால் நம்மை அழைக்கிறார் அவர். கர்த்தருடைய ஆலயத்தை பொறுத்தவரையிலும், கர்த்தருடைய சமூகத்தை பொறுத்தவரையிலும் கர்த்தர் அனுமதிக்காம ஒருவனும் உள்ள கால் வைக்கவே முடியாது. ஆமென். உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பாதையில ஓடிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நீ அரணுக்கு திரும்ப வேண்டும். நீ எங்க திரும்ப வேண்டும்? அரணுக்கு திரும்ப வேண்டும். கெட்ட குமாரனை போல அவனுடைய ஆவியில கள்ளங்கபடு இல்லாமல் எப்போ அவனுக்கு புத்தி தெளிந்ததோ அவன் எங்க திரும்பிட்டான்? நேரா தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான், நேரா தேவ பிரசன்னத்துக்கு வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்க தேவ பிரசனத்துக்கு திரும்புகிற நபரா இருக்க வேண்டும். நீங்க திரும்புவீங்கன்னா இரட்டிப்பான நன்மையை தருவார். அதை இன்றைக்கே அவர் தருவார். ஹல்லேலூயா.